வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் வழக்கில் நாளை மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன். ஜனநாயகன் பட மறுதணிக்கையும் தள்ளி வைக்கப்பட்டதால் விஜய்க்கு தொடர் நெருக்கடி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட கொடிய மருந்து. அதிபர் ஆட்சி முறைக்கு தள்ளிவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. 87 வயதாகிவிட்டதால் ராமதாஸ் நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியவில்லை. உரிமையியல் நீதிமன்றத்தில் அன்புமணி தரப்பு பதில் மனு. திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுகவின் 12வது மாநில மாநாடு இன்று மாலை நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஆளும் கட்சியான திமுக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி சிறுகனூரில் மாநில மாநாடு இன்று மாலை நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமை வகித்து கட்சி கொடியேற்றி உரை நிகழ்த்துகிறார். துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு ஆகியோர் சிறப்புரை ஆற்ற உள்ளனர். மாநாட்டு தொடரில் 2 லட்சம் தொண்டர்களுக்கு உணவு, 20 இடங்களில் குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநாடு மேடை மற்றும் பார்வையாளர்கள் அமரும் பகுதிகள் 430 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ளது. 30,000 வாகனங்கள் நிறுத்த 200 ஏக்கர் இடமும் தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருச்சி மாவட்டத்திற்கு வரவுள்ளதை முன்னிட்டு பாதுகாப்பு காரணம் கருதி திருச்சி மாவட்டத்தில் மாவட்டம் முழுவதும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி ட்ரோன்கள் மற்றும் இதர ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் பறக்கவிடும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். போர் காரணமாக இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. போர் காரணமாக இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் இறக்குமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளில் உள்ள கச்சா எண்ணெய் கையிருப்பு குறைந்து வருகிறது. அடுத்த 20 நாட்களுக்கு மட்டுமே கையிருப்பு இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பின் போது உற்பத்தி செய்யப்படும் சமையலுக்கு பயன்படும் LPG என்னும் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 115 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்துவதாக எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டுமே வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் எனவும் எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அதேபோல் வீட்டுபயோக 2 சிலிண்டர் வைத்திருப்பவர் முறைப்பதிவு செய்தால் மட்டுமே 30 நாட்களுக்கு பின் மீண்டும் புக் செய்ய முடியும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் வீட்டு உபயோக 2 சிலிண்டர் வைத்திருப்பவர் ஒரு முறை பதிவு செய்தால் 30 நாட்களுக்கு பின் மீண்டும் புக் செய்ய முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் தொடரும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் வரும் நாட்களில் இதற்கும் பாதிப்பு ஏற்படும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க, இஸ்ரேல் படைகள் கூட்டாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் ஏவுகணை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான ட்ரோன்கள், வான் பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்டவை பலத்த சேதமடைந்துள்ளன. அமெரிக்க ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு அமைப்பு குறித்து செயற்கைக்கோள் மூலம் திரட்டப்படும் தகவலை ஈரானுக்கு ரஷ்யாதான் வழங்கி வருவதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே நீரிணையை ஈரான் மூடிவிட்டதால் கச்சா எண்ணெயை வளைகுடா நாடுகளில் இருந்து எடுத்து செல்லும் எண்ணெய் கப்பல்கள் நடுக்கடலில் நிற்கின்றன. இதனால் உலகின் பல நாடுகளில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் இந்த தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் அப்பட்டமான ஆக்கிரமிப்பு என்றும், இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டத்தின் வெளிப்படையான மீறல் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதத்திற்கு பதிலடி கொடுக்கவும், அதன் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதை உறுதி செய்யும் வகையில் அதன் மக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் தேசிய நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக அமீரக அரசு உறுதியளித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட கொடிய மருந்து என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து பல்வேறு நாடுகளின் தேர்தல் முறையை ஒப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கேலி கூத்தாக்கும் செயல் இது என பதிவிட்டுள்ளார். தேர்தல்களை நடத்துவதில் இருக்கும் நிர்வாக சிக்கல்களுக்காக ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையே முடக்க நினைப்பது தவறு எனவும், இது மெல்ல மெல்ல ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கு தள்ளிவிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் நிர்வாக வசதிக்காக அரசியலமைப்பு சமநிலையையும் மக்களின் உரிமைகளையும் பலி கொடுக்க கூடாது என கேட்டுக் கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மாநில சட்டமன்றங்களை பலவீனப்படுத்தும் செயல் என பதிவிட்டுள்ளார். கரூர் வழக்கில் நாளை மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 2 முறை டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளான புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகளும் சிபிஐ முன்பு ஆஜராகி உள்ளனர். இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக நாளை ஆஜராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை இன்று மறுதணிக்கை செய்யப்படும் என அறிவித்த நிலையில் கமிட்டி உறுப்பினர்களில் ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் படம் பார்ப்பது ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் அதிமுக கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் என அழுத்தம் தரப்படுவதாக அரசியல் வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே கரூர் வழக்கிற்காக நாளை சிபிஐ முன்பு விஜய் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராமதாசுக்கு 87 வயது ஆகிவிட்டதால் அவரால் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் இல்லை என நீதிமன்றத்தில் அன்புமணி தரப்பு தெரிவித்துள்ளது. பாமக சின்னம், கட்சி பெயரை அன்புமணி பயன்படுத்த தடை விதிக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி டாக்டர் அன்புமணி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் ராமதாசிற்கு 87 வயது ஆகிவிட்டதால் மருத்துவ காரணங்களால் அவரால் நிர்வாக முடிவுகளை எடுக்கும் நிலையில் இல்லை. இதை பயன்படுத்தி சிலர் ராமதாஸை தவறாக வழி நடத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நிறுவனர் என்ற அடிப்படையில் பாமக கட்சியில் ஆலோசனை வழிகாட்டுதல் மட்டுமே மேற்கொள்ள முடியும் என்றும், பாமக கட்சியில் உரிமை கோரி வழக்கு தொடர நிறுவனருக்கு உரிமை இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். அன்புமணி தாக்கல் செய்த இந்த மனுவிற்கு மார்ச் 11ஆம் தேதிக்குள் ராமதாஸ் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். போரில் இந்தியா மௌனம் காப்பதற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதியுடன் முதற்கட்ட அமர்வு நிறைவடைந்தது. இந்த நிலையில் 2ஆம் கட்ட அமர்வு இன்று காலை தொடங்கிய நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நடைபெறும் போர் குறித்து மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்தார். மேற்காசிய போர் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் கோரிக்கை மறுக்கப்பட்டதால் எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் அமளிக்கு மத்தியில் ஜெய்சங்கர் உரையாற்றினார். அப்போது பதற்றங்களை தணிக்க பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியில் நடவடிக்கை தொடர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதாக கூறினார். தெஹ்ரானில் உள்ள தூதரகம் மிகுந்த எச்சரிக்கையுடன் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும், இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் மேற்காசிய போரில் இந்தியா மௌனம் காப்பதற்கு கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டனர். வேலூர் அடுத்த காங்கேயநல்லூரில் உள்ள முருகப்பெருமான் கோவிலில் லட்சதீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த காங்கேயநல்லூரில் 63 நாயன்மார்களில் அடுத்தபடியாக விளங்கக்கூடிய 64வது நாயன்மாருமான திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவதரித்த திருத்தலம் அமைந்துள்ளது. இதில் அருள்மிகு முருகப்பெருமான் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற லட்சதீப திருவிழாவில் பக்தர்கள் தங்களின் நெய் தீபம், எண்ணெய் தீபம் போன்ற தீபங்களை ஏற்றி வழிபாடு நடத்தினர். இந்த திருவிழாவை காண வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
வேலூர் அருகே முன்விரோதம் காரணமாக கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கருணிக சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி செல்வம். இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ரோஷன்குமார் மற்றும் அவரது நண்பர் லோகேஷ் ஆகிய 3 பேரும் நேற்று இரவு மது அறிந்து கொண்டிருந்தனர். அப்போது முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த ரோஷன்குமார் அருகே இருந்த கட்டையால் செல்வத்தின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த செல்வம் சிகிச்சைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் செல்வம் வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ரோஷன்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ரோஷன்குமார் மீது செல்வம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்ததால் இவர்களுக்குள் ஏற்கனவே முன்விரோதம் இருந்து உள்ளது தெரிய வந்தது. திருப்பத்தூர் ரயில் நிலையம் அருகே உள்ள புளிய மரத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் அடுத்து ரயில்வே நிலையம் சாலை பகுதியில் உள்ள புளிய மரத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மரத்தின் அருகே டிரான்ஸ்பார்மர் இருந்ததால் தீயை பரவாமல் தடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனையடுத்து மரத்தை அங்கிருந்து அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த மேட்டுக்குப்பம் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வு அறை அமைக்க பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை OMR சாலை மேட்டுக்குப்பம் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி 195வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சென்னை மாநகராட்சி மூலதன நிதியில் இருந்து 73.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 இடங்களில் தூய்மை பணியாளர்களுக்கான உணவு அருந்தும் அறை, ஓய்வு அறை அமைக்க பூமி பூஜை போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாமன்ற உறுப்பினர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் தொகுதி MLA S. அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் தூய்மை பணியாளர்களுக்காக அமைக்கப்படும் கட்டிடத்தை எவ்வாறு அமைக்க உள்ளார்கள் என்பது குறித்து வரைபடம் மூலம் MLA S. அரவிந்த் ரமேஷ் பார்வையிட்டார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாரத்தின் முதல் நாளான இன்று தங்கம் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. போர் பதற்றம் காரணமாக வழக்கமாக தங்கம் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை சரிந்து வருகிறது. இதற்கு அமெரிக்க டாலர் மதிப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதே காரணம் என்று கூறப்படுகிறது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 100 ரூபாய் குறைந்து 14,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருவள்ளூர் அருகே மின்கசிவு காரணமாக 10ஆம் வகுப்பு மாணவன் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த ஊரணம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் முனுசாமி முனியம்மா தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ள நிலையில் மகன் சீனிவாசன் அருகே உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று முனுசாமி முனியம்மா தம்பதியினர் தங்களது மகளுடன் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் மகன் சீனிவாசன் இரவு வீட்டில் தூங்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக குடிசை வீடு திடீரென தீப்பற்றி மளமளவென கொழுந்துவிட்டு எரிந்துள்ளது. இதில் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்ட சீனிவாசன் தீயில் சிக்கி அலறியடித்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டனர். மேலும் தீயணைப்பு வீரர்களும் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் குடிசை எரிந்து சிறுவன் மீது விழுந்ததில் உடலில் தீப்பற்றி தீயில் கருகி சீனிவாசன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரூர் வழக்கில் நாளை மீண்டும் ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன். ஜனநாயகன் பட மறுதணிக்கையும் தள்ளி வைக்கப்பட்டதால் விஜய்க்கு தொடர் நெருக்கடி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நோயை விட கொடிய மருந்து. அதிபர் ஆட்சி முறைக்கு தள்ளிவிடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. 87 வயதாகிவிட்டதால் ராமதாஸ் நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியவில்லை. உரிமையியல் நீதிமன்றத்தில் அன்புமணி தரப்பு பதில் மனு.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.